இல்லாட்டி ஃப்ளவர்னு கூப்பிடு. நீங்க தான் உள்ளூர் அழகி, உங்களை ஃப்ளவர்னு கூப்பிடுறோம். சரிக்கா, என் திமிரு பிடிச்ச மாமியா நீ கூப்பிட்டுட்டு இருக்கோம், நான் போறேன். ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்கிறா. நான் போயிட்டு வரக்கா, அப்புறம் கேட்டுக்கிறேன். நல்லா பேசிட்டு போற. ஏக்கா நீ வேற பெரிய திமிரு பிடிச்ச ரவுடி மாதிரி சொல்லிட்டு போறாக்கா. சும்மா விளையாட்டுக்கு பேசிருப்பாடி, அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்காத. அக்கா என்னக்கா குழம்பு வச்சிங்க? ஏதாவது தாங்களே. நமது 2 பேரும் காலையில பால் காய்ச்சி வீட்டுக்கு போயிட்டோம்லம்மா, அதனால நான் ஒன்றும் செய்யல. காலையில செஞ்ச லெமன் சாதம் தான் இருக்கு, வேணும்னா எடுத்து தரேன், ஊருக்கு அவிச்சு சாப்பிடு. சரிக்கா எடுத்து தாங்க. எங்கேதாம்மா போய் தொலைஞ்சான்னு தெரியல. பக்கத்து வீட்டில் போய் பால் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னா, இவ்வளவு நேரமாவா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? யார் கிடைக்குதோ சொந்த கதை சோக கதை எல்லாம் பேசிட்டு அங்கேயே நின்றுவாமா. மருமக வர்றதுக்குள்ளே சமையல் ரூமில் நிறைய ஐட்டம் வாங்கி வச்சிருக்கிறா. அதில் ஒரு 4-5 நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை அவள் வர்றக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அவள் வந்ததையும் மறுபடியும் இன்னொரு தடவை சாப்பிடணும். அத்தை அத்தை. ஐயோ, அவள் கேட்டு பக்கத்தில் வந்தது மாதிரி சத்தம் கேட்குதே, சீக்கிரத்தில் தின்றணுமே. ஓ ஓ ஓ ஐயோ, சுட்டுச்சே, வாய் சுட்டுச்சே. ஐயோ அத்தை, என்ன பண்றீங்க? கதவை திறங்க அத்தை. ஐயோ, பேதி எடுப்பா, நில பக்கத்தில் வந்துட்டா அவளையே. ஐயோ, என்ன திங்கிறோம்னு தெரியாமல் பேப்பரும் கூட வாய்க்கில் போயிருச்சே. நான் என்ன செய்வேன்? இவள் லேட்டாக வரக்கூடாதா? பீஸா வேற இருக்குதே, எடுத்துக்கொண்டே வச்சிருவோமா இல்லை திம்பமா? என்ன இந்த கிளவி இன்னும் கதவை திறக்காம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? சன்னல் வழியா போய் பார்ப்போம். என்ன இந்த கிளவி சன்னலையே காணாமே? மேல் ஃப்ளோர்ல இருப்பாலோ தெரியலையே என்னதுன்னு. சரி, கதவை திறந்து பார்ப்போம். ஐயோ, இந்த கதவை திறக்க சத்தம் வேற கேட்டுருச்சே, அதை சீக்கிரத்தில் முழுங்கிடணுமே. ஐயோ, வாய்க்கில் வேற போக மாட்டேங்குதே, சுருட்டி மலைக்கு போட்டாலும் விற்கிரும் போலையே. நான் என்ன செய்வேன்? ஐயோ அத்தை, என்னாச்சு? ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா? என்ன தாத்தா தை தைங்கிறா? பரதநாட்டிய ஆட்டா சொல்றாளோ? என்னதான் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, இந்த கிளவி என்னமோ அவசர அவசரமா தின்றுப்பா போலையே. டேபிள் என்னமோ கிண்ணி ஆட்டம் தெரியுது, அதை தின்னுட்டு விக்கிட்டு கிடக்குறாளோ. இந்தாங்கத்தே தண்ணி குடிங்க. என்ன கிழச்சாங்க கூதுரா? டேங்கப்பா, உலகமே தெரியும் போலைய வாயில என்னத்தையோ தின்றுக்கிறா, அதே தொண்டையில போய் சிக்கிருச்சு. என்னத்த சாப்பிட்டீங்க தொண்டையில சிக்கிற அளவுக்கு? என்ன சொல்றது? நான் ஒண்ணுமே சாப்பிட மருமவளே. ஒன்னும் சாப்பிடலன்னா எதுக்கு விக்கிட்டு இருந்தீங்க? எதுக்கு இந்த கிண்ணி இங்க வந்துச்சு? அதுதான் மருமவளே, நான் பிரெஞ்சு பைக்கு 2 எடுத்து சாப்பிட்டேன். எது பிரெஞ்சு பையா? நீ எங்கே போனேன்? பக்கத்து வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு வயிறோ பசி குடலை அத்துருச்சு. நான் கிச்சனில் போய் என்ன இருக்குன்னு பார்த்தேன், 2 பிரெஞ்சு பை மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். நான் அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லையா, அதே தொண்டையில் போய் மாட்டிருச்சுடி. 2 தானே சாப்பிட்டீங்க? நான் தான் லிஸ்ட் போட்டு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிறேன், எத்தனை சாப்பிட்டுருக்கேன்னு தான் பாத்துறேன். போடே, போய் சோத்தை கொண்டா எடுத்துட்டு வாடி. இப்போ தான் நின்று சம்மந்தம் இல்லாமல் கதை இழந்துக்கிட்டு இருப்பா. எனக்கு வயிற்ற பசிக்குது. ஐயோ, கண்ட கொடுத்துருவா அவளையே. லிஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்கிறா, எனக்கு அது வேற, எனக்கு தெரியாம வேற தின்னு விட்டமே. இப்போ என்ன செய்யறது? நீ இவ்வளோதான் வாங்கி வச்சேன்னு சொல்லி சாதிச்சிருவோம். அப்பா, இப்படியோ ட்ரெஸ்ஸை மாத்தியாச்சு, இப்போதான் ஃப்ரீயா இருக்கலாம். அப்படி என்னதான் எடுத்துட்டு இருப்பா? நான் வேற ஒரு வீராப்புல லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன போய் சொல்றது? தின்னாலாவது இங்களையும் தெரியல. சாப்பிட்றத பத்தி பிரச்சனையே இல்லை. நடு ராத்திரி இந்த கிளவி பேதி புடுங்குது, வகுத்த குத்துது, வகுத்த வலிக்குது, நம்மளை போட்டு உயிரை எடுப்பா. அதை நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. மருமவளே, மருமவளே, எனக்கு வயிற்று பசிக்குதுன்னு சொன்னேம்மா. எனக்கு ஒண்ணுமே நீ கொண்டு வந்து தரல. சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வா. நம்ம அங்கிட்டு போகவும் கிச்சன்ல இருக்கிற அம்பட்டையும் அள்ளி தின்னு விட்டு இன்னமும் பசிக்குதுங்கிறா, பேதி எடுப்பா. அத்தே, இன்னும் ஒன்னும் சமைக்கலத்தே, ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, எனக்கு வயிற்ற பசிக்குதே, குடலை பிடிச்சி இழுக்குதே, சீக்கிரம் வாட்டி. நான் வந்துடுறதே. ஏண்டி கருப்பாயி, அந்த 3வது வீட்டுல யாரும் புதுசா குடி வந்திருக்காங்களாம்டி? நல்ல ஒரு பிள்ளை, நல்லா நெட்டையும் அழகா இருக்குதும்டி. அப்படியா? அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்லையான்னு கேக்குறியா? என் பேரனு கல்யாணம் பண்ணுவோம். இவளுக்கு இதே ஒரு பொழப்பா இருக்கு. யாரு புதுசா வந்திருக்கேன்னு சொன்னா பொண்ணு வேணும்னு சொல்லிடுவா. என்னம்டி வாய்க்குள்ளே முணங்கிட்டு இருக்கிற? ஒன்னும் இல்ல கருப்பாயி, திமிரு பிடிச்சவளா இருக்கிறா. இந்த குண்டச்சி அவளுக்கு வக்காலத்து வேற வாங்குறா. என்னமோ தன்னந்தனியா பைத்தியக்காரி மாதிரி யாரோ பேசிக்கிட்டு வாராப்ல தெரியுது. யார் அது? ஒத்த ரோசா மாதிரி தெரியுதே. இவளை கேட்போம் என்ன சங்காதியும். அடியே ஒத்த ரோசா, அங்க வாடி. ஆளுக்கு ஒரு பேர் வச்சுட்டாலுமா, எனக்கு ஒத்த ரோசாவாது பரவாயில்ல. ஓ ஓ, இந்த வாரேன். ஏய் மயிலாத்தா, என்ன வாமுட்டி இங்க வந்து உட்காரு. என்ன கருப்பையாத்தா, சத்தம் கட்டாம உட்கார்ந்து இருக்கிறிய? என்ன மயிலாத்தா, ஏன் என்னை கூட்டிய? விஷயத்த சொல்லுங்க. ஆமா, அது 3வது வீட்டுல புதுசா ஒருத்தி குடி வந்திருக்கால, அதை பத்தி என்னமோ விசாரிச்சியா? நம்ம தெரியுமா உனக்கு? ஆமா, அவ பெரிய திமிரு பிடிச்சவளா இருக்கிறா. அப்படி அம்டி என்ன சொல்ற? ஏமா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? ஆமா கருப்பையாத்தா, 2 பிள்ளை இருக்குன்னு சொன்னாப்புல இருந்துச்சு. என்னன்னு நல்லா தெரியல எனக்கு. ஏன் கேக்குறீங்க? என் பேரனுக்கு தம்பி பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன், ஒரு தெளிச்சுக்க மாட்டேங்கிறாளுங்க. இவ பெரிய திமிரு பிடிச்சவா. அப்படியா? சரி
வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏன்டி கருப்பாய் வீட்டுக்கு போற? இருடி சத்தோட பேசிக்கிட்டு இருப்போம். இல்லடி நான் வீட்டுக்கு போறேன். வயிற்று பசிக்குது, காலையிலே சாப்பிடல, போய் சாப்பிடுறேன். இந்த கிளடி பேர் எனக்கு ஊரா பொண்ணு தேடிக்கு திரியிறா. ஒருத்தையான பொண்ணு தர மாட்டேங்காளு. அந்த சோகமா எந்திரிச்சு போகுது பாவம். எப்படி திமிரு பிடிச்சவன் சொல்றேன்? அப்படி என்ன செஞ்சா? நான் வாயில சொல்றதுக்கு நீங்களே வாங்க, 2 பேரும் போய் ஓட்டு கேட்போம். தடி வேணாம்டி, அடுத்த வீட்டுல போய் ஒட்டுக்கு எடுத்துருக்க. என் மருமக பார்த்தா நீ சாத்தி புருவா சாத்தி, நீ வாயிலேயே சொல்லு. அட சும்மா வாங்க, நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். நீ சொல்றதுனா சொல்லு, இல்லாட்டி நான் எந்திரிச்சு போறேன் என் வீட்டுக்கு. இந்த கிளடி நம்மளை கோர்த்து விட்டுருவாள் ஏதாவது நம்ம சொன்னோம்னா. சரி வீட்டுக்கு போனா போகட்டும். அப்படி சொல்லாம போகவும் மனசு வரல. சரி என்ன பண்றது, சொல்லுவோம். சரிதா, நான் உங்களுக்காக சொல்றேன், நீங்க யாருக்கிட்டையும் சொல்லிப்புறாதீங்க, அப்புறம் என்னைய பிடிச்சி போடுவாங்க. அந்த மகாக்கா வீட்டுக்கு நான் போயிருந்தேன். 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பையில அவன் வந்துட்டு இந்தாங்க பால் எடுத்துக்கிறங்க, பூவை எடுத்துக்கிறங்கன்னு சொன்னான். அதோட நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த அக்கா கேட்டுச்சு, நீ எந்த ஊருமா, எங்கேருந்து வர, உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. நான் இப்போ தான் புதுசாக குடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா. நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, உங்கள் பின்னாடி இருக்க அந்த 4 முடி யாருன்னு கேட்டா. எனக்கு கோபம் வந்துடுச்சு. நானும் பதிலுக்கு பேசினேன். அப்படி என்ன பேசுனேன்? அவ திமுறா பேசிட்டு போயிட்டா. நான் என்னத்த சொல்ல, திமுரு பிடிச்சவ. அந்த திமுறா என்னத்தை தான் பேசினா, அதை சொல்லுடி. அட போத்தா, அதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் போறேன், எனக்கு வீட்டுக்கு நேரமாச்சு. அடிய சொன்னதை முழுசா சொல்லிட்டு போடி. எனக்கு ராத்திரிக்கெல்லாம் தூக்கமே வராதுடி, மண்டை அப்படியே வெடிக்க முடி. எதுக்கு ஓ மருமகிட்ட சொல்லி ஊரெல்லாம் பரப்பி என்னை சிரிக்க வச்சு போடுவேன்? தேவையாது எனக்கு. அடியே நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்டி, சொல்லுடி, இல்லாட்டி என் மண்டை வெடிச்சிட முடி. எனக்கு வீட்டில் போய் சமைக்கணும், இல்லாட்டி என் வீட்டுக்காரன் வேற உசுரை வாங்குவேன். அடியே நான் ஒரு கோழி அடிச்சு உனக்கு குழம்பு வச்சு தாரண்டி, சோறு கூட ஆக்கி தாரண்டி, ஒழுங்கா சொல்லிட்டு போடி. நிசமா கோழி அடிச்சு குழம்பு வச்சு சோறு வச்சு தரீல? நான் தாரேன். அது ரொம்ப திமுறா பேசுறாத்தா. நம்ம ஒன்றுன்னு சொன்னோம்னா 10ன்னு போய் வத்தி வச்சுடுறா. அதைத்தான் சொல்கிறேன். போடி போக்க தவிர இது ஒரு செய்தின்னு நான் கேட்குறேன். போய் சோத்தாக்கடி புருஷனுக்கு. ஆத்தா, நீ தானே சொன்ன, நான் முழு செய்தியை சொன்னேன், நான் கோழி எடுத்து குழம்பு வச்சு சோறு வாக்கி தாரேன்னு. இப்போ என்ன சொல்கிற? இதெல்லாம் ஒரு செய்தியாடி, போடி வேலையை பார்த்துக்கிட்டு. புதுசாக ஒருத்தி குடி வந்துடக்கூடாது, அதுக்குள்ளே என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சு ஊருக்குள்ளே பூரா வத்தி வச்சிடறாளுங்க. போடி. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.